வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி குங்ஃபு பயிற்சியாளர். நிஞ்சாக் பயிற்சி செயின் ஸ்டிக், அதாவது நிஞ்சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செயின் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் அட்டாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன்னு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனமாக பாருங்க. போன வீடியோஸில் இந்த கேட்ச், அதாவது நிஞ்சாக்கை நம்ம கண்ட்ரோல் எப்படி வச்சுருக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பையனோட வீடியோவில் போய் பாருங்கள். இது வந்து கேட்சிங் ஸ்டைல். ஓகே, இப்போ வந்து அட்டாக். இப்போ நாம் இந்த மாதிரி கேட்ச் பண்ணி நிற்கும்போது கையை வந்து தொங்க போட்டு கீழே வச்சிடக்கூடாது. எப்பவுமே ஒரு பிளாக், நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரூஸ்லி படத்தில் வச்சுருப்பாங்க. ப்ரூஸ்லி படங்களில் பொதுவாக வெப்பன் ஒன்று கையில் இருக்கும்போது ஒரு கையுமே ரெடியாக வெப்பன் மாதிரி பயன்படுத்துறதுக்காக இப்படி வச்சுக்கணும். அது கிரிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஓப்பன் நல்லாவும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன். இப்போ வந்து நாம் இப்படி நிற்கும்போது இப்போ ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆள் வந்து நம்மளை ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு நம்ம அடிக்க வரான்னு வச்சுங்களேன். ஒரு கத்தியாக இருக்கலாம், ஒரு கத்தி வச்சுருந்தா நம்ம அந்த கிரிப்போட ஸ்ட்ராங்காக நிற்கணும். நிற்கும்போது இப்போ வந்து நான் சொன்ன அந்த அட்டாக், ஃபஸ்ட் அட்டாக் வந்து இதே இடத்துல தான் இருக்கணும். நல்லா கவனிங்க. 1 2 அப்படி ஃபஸ்ட்டு இது ரிலீஸ் பண்ணி டக்குன்னு அடித்து திரும்ப நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். அதான் ஃபஸ்ட் அட்டாக். பாருங்கள், 1. அதாவது நம்ம முன்னாடி ஒரு ஆள் நிற்கும்போது நம்ம ஸ்டடியாக நிற்கணும். ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணணும், ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, நல்லா பாருங்கள். ஃபோக்கஸாக நின்றுட்டு இப்போ நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நைஃபோட. ஃபஸ்ட்டு நான் வந்து 1 2 3 2 ஸ்டைலில் ஒன்று வந்து அட்டாக் பண்ணேன்னா கிரமக்கு இப்போ கொண்டு வந்துடணும். அப்படின்னு பாருங்கள். 1 அப்படியா அட்டாக். அதாவது நிஞ்சாக்க நம்மக்கிட்ட இருந்து போகும்போது புல்லட் மாதிரி போகணும். பட்டன் 1 அட்டாக் 1. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நின்றுங்க ஸ்டடியாக, இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஆகிக்கணும், ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃப்ரீ பண்ணி நல்லா மெதுவாக பாருங்கள். 1. இப்போது அட்டாக் 1 2 3 4 இது கிரிப் 1. ஓகே, திரும்ப பாருங்கள். இப்போ ஒரு லெக் வந்து நம்ம முன்னாடி, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரைட் லெக்கை முன்னாடி போட்டுட்டு கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சிங்க. டக்குன்னு ஃப்ரண்ட்டில் ஒரு அட்டாக், அதாவது நம்ம முன்னாடி அடிக்கிறதே வந்து ஃபேஸ் அட்டாக் தான். ஓகேவா, பேக் கேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கணும். கரெக்டாக த்ரோ பண்ணுங்கள். உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு ஆளோட முகத்தில் நீங்கள் அடிக்கிற மாதிரி நினச்சிட்டு அட்டாக் பண்ணுங்கள். திரும்ப நம்ம பேக் பண்ணி ஹிப்பு கொண்டு வந்துடணும். ஓகே, திரும்பவும் ஃப்ரண்ட்டில் ஒரு அட்டாக் அண்ட் திரும்பவும் நீங்கள் ஃபுல் பேக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இப்போ கொண்டு வரணும். இதை நீங்கள் ஒரு லெக்கில் நின்று பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த 1 2 3 4 5 6 7 8 9, அதாவது ரெண்டு பக்கமே இந்த செயின் ஸ்டிக் நிஞ்சாக்கு வந்து சுற்றி திரும்ப இடுப்புக்கு பின்னாடி, அதாவது கிப்புக்கு பின்னாடி சுற்றி திரும்ப நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இந்த ரொட்டேஷன், இந்த சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் பெரிய அளவில் சாகசமெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை கரெக்டாக நீங்கள் நார்மலாக சுற்றி பழகிட்டீங்க அப்படின்னாலும் போதும். ஒரு ஸ்டான்ஸ் நின்று, அதாவது ஒரு பொசிஷன் நின்று ஒரு 50 முறை இதை ஃப்ரண்ட்டில் அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரோவும் அந்த ஃபோக்கஸும் கரெக்டாக வந்துடும், ப்ராக்டிஸும் வந்துடும். இந்த உலகத்துலேயே ப்ராக்டிஸ் பண்ணால் வராத விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், நீங்களும் கற்றுக்குங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ வாட்சிங்.